விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் திரைப்படம் நேற்று 2வது நாள் ஒரு சரியான வசூல் எடுத்திருக்குங்க. அதாவது டே 1ல வந்து டே 2 டபுள் மடங்குக்கு மேலேயே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். டோட்டலா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் கண்ணப்பா நேற்று 2வது நாளுமே ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு ஆந்திரா, தெலுங்கானால. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இதுவரையும் 2 நாள்ல இந்த படம் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ. அதை தாண்டி கூடவே வந்த லவ் மேரேஜ் அந்த படம் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் போன வாரம் வந்த அதுக்கு முந்தின வாரம் வந்த படங்கள் அதுல வந்து குபேரா, சித்தாரே ஜமீன் பர், டிஎன்ஏ. ஆக்சுவலா டிஎன்ஏ ஒரு சரியான வசூல் நேத்து எடுத்திருக்கு. நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. அதே மாதிரியே சித்தாரே ஜமீன் பர் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு நேத்து கலெக்ஷனை பொறுத்த வரையும். ஸோ இதை தாண்டி இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தேன். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் தான். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஷிக் மீரான், சாதிக் பாஷா, ஷேக் முகமது ஷேக், விஜய் சஞ்சய், விஸ்வா, ஜேஎம்சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் வந்து 60 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் இதுவரை 27 கோடி 89 லட்சம். உலகம் முழுக்க 386 மில்லியன் US டாலர்ஸ், 3300 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் F1 இந்த படம் நேற்று இந்தியாவில் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. பிராட் பிட் அவர்களோட படம் இந்தியாவில் 12 கோடியே 65 லட்சம் 2வது நாள். டோட்டலாக 18 கோடியே 50 லட்சம். ஸோ 64.5 மில்லியன் US டாலர்ஸ் இதுவரை உலகம் முழுக்க இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 54 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க. சனிக்கிழமை 550 crore, அதாவது 550 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. 200 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டு. இன்னைக்கு ஒரு பெரிய வசூலை நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத. ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 23 இந்தியாவில் வந்து 56 லட்சம், உலகம் முழுக்க 62 லட்சம். டோட்டலாக 215 கோடியே 58 லட்சம் இந்தியா முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுவரை 23 நாள்ல டோட்டலாக உலகம் முழுக்க 273 கோடியே 47 லட்சம். ஆக்சுவலா ஒரு படத்துக்கு நல்ல ரிவ்யூ வந்தது அப்படின்னா அந்த படம் வசூல் ரீதியா பெரிய ஹிட் ஆகும். இல்லைன்னா ரிவ்யூ வந்து மோசமா இருந்துச்சு அப்படின்னா அது வசூல் ரீதியா தோல்வி படமா அமையும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதை தாண்டி இங்க நிறைய படம் ரிவ்யூவை வச்சு பெரிய அளவுல வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகுது. அது இல்லாம இந்த ரிவ்யூ மட்டும்தான் ஒரு படத்தை ஓட விடாம பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான படம் இந்த ஹவுஸ்ஃபுல் 5. இருக்கிற நிறைய ரிவ்யூவர் இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங், ஒரு ஸ்டாரு, சில பேர்லாம் 1/2 ஸ்டார் கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன் இந்த ஹவுஸ்ஃபுல் 5. இது ஒரு காமெடி படம். அதுல சில விஷயங்கள் அவங்க லாஜிக் இல்லாம சில விஷயங்கள் காமெடியா இருக்கும். இந்த சீரியஸ் டோட்டலாவே எல்லாமே பெரிய பிளாக் பஸ்டர். அதே மாதிரியே இந்த ஹவுஸ்ஃபுல் 5ம் இந்த ரிவ்யூக்கு அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா இந்த படம் ஒரு பெரிய ஹிட். அப்புறம் திரைப்படம் டே 2 நம்ம கஜோல் அவர்களோட படம் இந்தியாவில் வந்து 7 கோடியே 8 லட்சம், டோட்டலா 8 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 2 நாள்ல 12 கோடியே 66 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 15 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்க. 14 கோடியே 90 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல இந்த படமும் நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. சித்தாரே ஜமீன் பர் நேற்று ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. டே 9 இந்தியாவில் வந்து 14 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 19 கோடியே 45 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 128 கோடியே 34 லட்சமும், உலகம் முழுக்க 175 கோடியே 49 லட்சம். சரியான கலெக்ஷன் வந்துருக்குங்க. வேற லெவல் நம்பரு. தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிஎன்ஏ நேற்று சரியான இன்க்ரீஸ் இருக்குங்க. டே 8க்கும் டே 9க்குமே பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 70 லட்சம். டோட்டலா 5 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 6 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. நிறைய பேர் இன்னமும் இந்த படம் சூப்பரா இருக்கு, நான் தியேட்டர்ல இந்த படத்தை தான், இந்த வாரம் நிறைய படம் வந்திருந்தா கூட இந்த படத்தை தான் நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு எனக்கே நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் குபேரா திரைப்படத்தோட டே 9 தமிழ்நாட்டில் 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கு. 4 கோடி 21 லட்சம், கர்நாடகால 70 லட்சம், கேரளால 6 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 65 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் 20 கோடியை கடந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 57 கோடியே 36 லட்சம், கர்நாடகால 10 கோடியே 1 லட்சம்,
கேரளால 1,49,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,82,00,000, ஓவர்சீஸ்ல 28,54,00,000, உலகம் முழுக்க 119,05,00,000 இந்த படம் வந்து 9 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல கலெக்ஷன் வந்தது அப்படின்னா, அதாவது முக்கியமா ஆந்திர தெலுங்கானால வந்தது அப்படின்னா, அந்த பிரேக் ஈவன் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 95, 96% கிட்ட வந்துடுச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்புறம் லவ் மேரேஜ் இந்த படம் நேற்று 2வது நாளுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு டே 1ஓட. ஸோ தமிழ்நாட்டில் டே 2 38 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 லட்சம். டோட்டலா 64 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 71 லட்சம். 8 கோடி பட்ஜெட். டே 1 டே 2 ஒரு ஆவரேஜான ஒரு கலெக்ஷனா இருந்தாலுமே இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் மார்கன் சொல்லவே வேணாங்க, அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சுங்க நேற்று 2வது நாள். முதல் நாள் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 80 லட்சத்துக்கு மேல நம்ம பார்த்தோமா, 58 லட்சம் அதுல தமிழ்நாட்டில் மட்டுமேவா. இப்ப அதுல டபுள் மடங்குக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 1,18,00,000, உலகம் முழுக்க 1,85,00,000. இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ டோட்டலா 1,76,00,000 தமிழ்நாட்டிலும், 2,74,00,000 உலகம் முழுக்க 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்குங்க இந்த படம். டே 1க்கும் டே 2க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அதே மாதிரி டே 3 அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் எடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ வழக்கமா விஜய் ஆண்டனி அவர்களோட படம் ஆஃப்டர் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் அதுவும் முக்கியமா பிச்சைக்காரன் 2 கூட அங்க பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு ஆந்திரால ஒரு மார்க்கெட் இருக்கு, ஆந்திரா தெலுங்கானால ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்படி இந்த படமும் சில லட்சங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது விஜய் ஆண்டனிக்கு ஓரளவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் கண்ணப்பா அப்படிங்கிற படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 19 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6,33,00,000, கர்நாடகாவில் 55 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 89 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,35,00,000, உலகம் முழுக்க 9,52,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 2. ஸோ நேற்றுமே நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டோட்டலாக இந்த படம் 47 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 14,56,00,000, கர்நாடகாவில் 1,50,00,000, கேரளால 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,53,00,000, ஓவர்சீஸ்ல 7,80,00,000, உலகம் முழுக்க 26,78,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாள்ல. ஸோ டே 1 டே 2 ஒரு நல்ல கலெக்ஷன். ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. இது இந்நேரம் ஒரு பெரிய நம்பரா ஒரு 40-50 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த படத்துல நடிச்ச மீதி கேமியோஸ்லாம் அப்படியே அவங்களோட போஸ்டர்ஸ்லாம், அவங்களோட போட்டோஸ்லாம் போஸ்டர்ல யூஸ் பண்ணி தான் பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்றாங்க. முக்கியமா மோஸ்ட்லி எல்லா போஸ்டர்லயுமே பிரபாஸ் இருக்காரு. பிரபாஸ் இருக்கிற ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு கம்மியான ஒரு கலெக்ஷன் வருதா அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு விஷ்ணு மஞ்சு அப்படிங்கிற அந்த ஹீரோவோட படமா தான் நம்ம ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு படமா தான் கன்சிடர் பண்றாங்க போல மக்கள். ஸோ இதை தாண்டி நேற்று வீடியோல இதை பத்தி நான் பேசியிருக்கணும். என்னன்னா கண்ணப்பாவோட அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு போஸ்டர் நேற்று இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. என்னன்னா முதல் நாளே ஒரு படத்துக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் போஸ்டரா, அப்படி எவ்வளவு கல் பண்ணிச்சு, 1,900 கோடி முதல் நாளே வசூல் பண்ணிச்சா அப்படின்னு போய் பார்த்தா இல்ல, இவ்வளவுதான் வசூல் பண்ணியிருக்கு. ஆனாலும் இண்டஸ்ட்ரி ஹிட்டு பகீர்னாச்சு. ஆக்சுவலா இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 30-40 நாள் ஆகும். எப்படி அது இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கறத எந்த படத்துக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரியில, அதாவது இப்போ ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரி படம் தான் இது, அந்த இண்டஸ்ட்ரியிலேயே அதிக வசூல் படம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த படத்தோட வசூலை இந்த படம் முறியடிக்கும் போது தான் இதை இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆந்திரா தெலுங்கானால அந்த படம் வந்து ஒரு 300 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படத்தோட வசூலையும் முறியடிச்சிருச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பாகுபலியை சொல்லலாம், RRR சொல்லலாம், ஏன் புஷ்பா 2 கூட சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வசூல் ரீதியா அதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட வசூலை முறியடிச்சு நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாளே ஒரு படத்துக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் போஸ்டர் பார்த்தோன்னா பகீர்னாச்சு. ஸோ என்ன அர்த்தத்துல அவங்க போட்டாங்கன்னு தெரியல. மேசிவ் ஹிட்னு போடுவாங்க, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு அல்ட்ரா மெகா பிளாக் பிளஸ்டர் அப்படிலாம் என்னமோ போடுவாங்க. ஆனா இது இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு போட்டோன்னா கொஞ்சம் பகீர்னாச்சு. நிறைய பேர் பயங்கரமா போட்டு இதை எடுத்து போட்டு முதல் நாளே இண்டஸ்ட்ரி ஹிட் போஸ்டர் அடிச்ச உலகத்திலே முதல் நாள் எங்க ஆளு தான் அப்படின்னு கண்ணப்பாவை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் 2 நாள்ல 26 கோடிங்கிறது ஓகே இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். பார்ப்போம் டே 3 எப்படி கலெக்ட் பண்ண போகுதுன்னு. ஸோ இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.